நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை முன்னின்று நடத்திய கட்டுவெல்லகம சுரேஷ் பூசா சிறைச்சாலைக்குள் வைத்து கடும் தாக்குதல், இடுப்பை முறித்த சிறை காவல் அதிகாரிகள். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உத்தரவுகளை மீறினால் 9 வருடங்கள் சிறை தண்டனை, எச்சரிக்கை விடுத்த மேல் நீதிமன்றம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ச மீதான விசாரணையில் முன்னிலையான அவரது முன்னாள் காதலி ஜசேரா அபயநாயக்க வெளிவந்த பல முக்கிய ஆதாரங்கள். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணத்தில் திடீர் திருப்பம். கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்ட அறையிலிருந்து மீட்கப்பட்ட மருந்து பொருட்கள் அது போதைப் பொருட்களா? எழுந்துள்ள சந்தேகம். 2009 இறுதி யுத்தத்தின் போது தமிழர்களின் நகை மற்றும் பணங்களை கொள்ளையடித்த கோட்டாபய ராஜபக்ச பாராளுமன்றத்திற்குள் உண்மையை வெளிப்படுத்திய ஸ்ரீதரன். நீர்கொழும்பு சிறைச்சாலையை பாதுகாப்பதற்காக துப்பாக்கிச் சூட்டை நடத்திய போலீஸ் அதிகாரிக்கு கடும் அச்சுறுத்தல். வெளிநாட்டிலிருந்து தொலைபேசி ஊடாக பாதாள உலகக்குழு விடுக்கும் கடும் அச்சுறுத்தலால் பரபரப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகளே இந்த மரண அச்சுறுத்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உன்னை எங்காவது கண்டால் கொன்று விடுவோம், வெளியே மாட்டும் போது உன்னை விடமாட்டோம், கொன்று விடுவோம் என அவர்கள் மிரட்டியுள்ளனர். அவருக்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தலை தொடர்ந்து அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலைகள் திணைக்களம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறித்த அதிகாரி டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அன்று ஏற்பட்ட அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு கடமைக்கு சமூகம் அளித்திருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரியை பாதுகாக்குமாறு சக அதிகாரிகள் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 7 அதிகாரிகளின் உடல்கள் வெலிகடை சிறைச்சாலைக்கு புதன்கிழமையன்று கொண்டுவரப்பட்ட போது அங்கு அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை சந்தித்த அதிகாரிகள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். மேலும் அவ்வாறு தாக்குதலை நடத்திய போலீஸ் அதிகாரிக்கு வெளிநாட்டிலிருந்து, குறிப்பாக துபாய், கட்டார் போன்ற நாடுகளிலுமிருந்து பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் தொலைபேசி ஊடாக கொலை அச்சுறுத்தல் விடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் முக்கிய சந்தேக நபரும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலின் உறுப்பினருமான கட்டுவெல்லகம சுரேஷ் சிறைச்சாலைக்குள் வைத்து மற்றொரு குழுவினரால் தாக்கப்பட்டதில் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஒரு போட்டி கும்பலால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த தாக்குதலில் சுரேஷின் முதுகு மற்றும் இடுப்பு கடுமையாக சேதம் அடைந்துள்ளதுடன் அவரால் தற்போது நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சுரேஷ் இறந்துவிட்டதாக சமூக ஊடகங்களில் சில தவறான செய்திகள் பரவினாலும் அது உண்மையல்ல என்று சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. அவர் முதுகு எலும்பு முறிவு காரணமாக அவதிப்படும் நிலையே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு குறிப்பிட்ட விடயத்தில் அந்த தாக்குதலை வேறு ஒரு குழு நடத்தவில்லை, மாறாக சிறை காவல் அதிகாரிகளே நடத்தியுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. எனவே இதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுரேஷை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர்கள் குரல் எழுப்பியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மீதான வழக்கு விசாரணையில் அவரின் முன்னாள் காதலி ஜசோரா அபயநாயக்க சாட்சியம் அளித்துள்ளார். பணச்செலவை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே அவர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இவ்வாறு சாட்சியம் அளித்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உதேஸ் ரணசிங்கவின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் மேலதிக சாட்சியம் அளித்தல் எதிர்வரும் 17ஆம் திகதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேலும் 13 சாட்சியங்களை மறுநாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவிட்டு அழைப்பாணையும் விடுவித்துள்ளார். அரசு தரப்பு சாட்சியில் பிரதி காவல்துறை மா அதிபர் ஜனக பண்டார மற்றும் அரச சட்ட ஆலோசகர் உஸ்வாஸ் லட்சுமண பெரேரா ஆகியோர் சாட்சியம் அளித்துள்ளனர். பிரதிவாதி சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சம்பத் மெண்டிஸ் உள்ளிட்ட சட்ட ஆலோசகர்கள் குழு முன்னிலையாகியுள்ளது. 73 லட்சம் ரூபாய்க்கு அதிக பெறுமதி கொண்ட 5 காணிகளை
சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தி ஜோசித ராஜபக்ச மீது சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் நிகழ்விடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத போதைப் பொருட்கள் குறித்த அரசாங்க பகுப்பாய்வாளரின் அறிக்கையை அவசரமாக கோருவதற்கான நடவடிக்கைகளை கோட்டை நீதவான் பசான் அமரசேன எடுத்துள்ளார். இதன்படி சம்பந்தப்பட்ட அறிக்கையை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோரி நீதவான் அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு ஒரு விசேட நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் வீட்டில் உள்ள ஒரு அறையில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத மாத்திரைகள் மற்றும் போதைப் பொருட்கள் குறித்து பகுப்பாய்வாளர்கள் திணைக்களத்திலிருந்து எந்த அறிக்கையும் இதுவரையில் பெறப்படவில்லை என்றும் கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதனை கருத்தில் கொண்ட பின்னர் நீதவான் பசான் அமரசேன மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் இறந்தவரின் பிரேத பரிசோதனை அறிக்கை தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் கொழும்பு குற்றத்தடுப்பு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன் அடிப்படையில் பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கோரி கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி அலுவலகத்திற்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்புமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக இம்மாதம் 22ஆம் திகதி சம்பந்தப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதியுத்தத்தின் போது வன்னி வைப்பகங்களிலிருந்து இலங்கை இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தமிழ் மக்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான நகைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கம் முறையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நிதி தூயதாக்குதல் திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் தமிழர்கள் தங்கள் விவசாய தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் வன்னி வைப்பகங்களில் பெருமளவிலான நகைகளை அடகு வைத்திருந்தனர். இறுதி யுத்தத்தின் போது அந்த நகைகள் அடங்கிய கொள்கலன்களை அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் இராணுவத்தினர் பொறுப்பேற்றதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பலமுறை பகிரங்கப்படுத்தியுள்ளார். எனவே இது குறித்து உடனடியாக வெளிப்படுத்த வேண்டுமெனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு எதிராக நிலம் ஒன்றை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குவதற்காக லஞ்சம் பெற்றது தொடர்பாக வழக்கில் விதிக்கப்பட்ட 100 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை எதிர்வரும் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் திகதிக்கு முன்னர் முழுமையாக செலுத்த வேண்டும் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றம் நியமித்த கால அளவுக்குள் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த தவறினால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் பிரதிவாதிக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரசன்ன ரணதுங்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றம் நிர்ணயித்த காலவரைக்குள் இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக செலுத்துவதாக உறுதியளித்துள்ளனர். இந்த உறுதிமொழியை பரிசீலித்த நீதிமன்றம் அவரை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. மேல் மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கொலனாவை மீதொட்டமுள்ள பகுதியில் அமைந்திருந்த நிலம் ஒன்றை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குவதற்காக தொழிலதிபர் ஒருவரிடம் 640 லட்சம் ரூபாய்கள், அதாவது 64 மில்லியன் ரூபாய்கள் பணம் கோரி அச்சுறுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் பிரசன்ன ரணதுங்க குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார். அந்த குற்றத்திற்காக முன்னதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு 250 லட்சம் ரூபாய் அபராதமும் 100 லட்சம் ரூபாய் இழப்பீடும் செலுத்துமாறு உத்தரவிட்டிருந்தது. அந்த தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவின் மீதான விசாரணையின் போதே மீண்டும் அந்த உத்தரவு உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.